Hello friends, welcome back to my channel தமிழ்நாடு மாம் லைஃப் ஸ்டைல் இன் கத்தார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது ஃபிஷ் மசாலா ஃப்ரை. நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி போட்டிருப்பேன் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபிஷ் வந்து நம்ம மசாலா போட போகிறோம். இதுக்கு என்னென்ன மசாலா போட போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் வந்து ஒரு 6 ஸ்லைசஸ் வந்து வஞ்சர மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இது வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு 3 பல் பூண்டு வந்து தோல் எடுக்காமல் நான் தட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த மசாலாலாம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம கையிலேயே இந்த மாதிரி இதில் பிழிஞ்சு விட்டுறணும். ரொம்பவும் பண்ணக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி பண்ணிடணும். இது இந்த மாதிரி 1-2 அப்படியே இருக்கணும். அப்போ தான் இதுவும் ஃப்ரை ஆகி வரும் அந்த ஃபிஷ் மசாலாவோடு சேர்ந்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம மீனில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி தக்காளி பூண்டெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது அது சேர்ந்து ஃப்ரை ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நல்ல மசாலா போட்டாச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா இந்த மாதிரி தேவைப்படும். ரொம்ப கம்மியாக போடாமல் இந்த மாதிரி அதிகமாக இதில் போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த ஃபிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் நம்ம இந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டுடலாம். இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் வர மசாலாவையும் நம்ம அதுலேயே போட்டுடலாம். இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மெதுவாக இதை திருப்பி போட்டுடலாம். பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். இப்போது திருப்பி 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இனிமேல் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இதில் இருக்க அந்த தக்காளி பூண்டு எல்லாமே வெந்துடும். இதோட சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த சைடில் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ஃபிஷ் மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எல்லா ஃபிஷ்ஷும் இதுலேருந்து எடுத்தாச்சு. இனி கொஞ்சம் கருவேப்பிலை இதில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போது நம்மளோட ஃபிஷ் மசாலா பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சரம் ஃபிஷ் வாங்கும்போது இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Okay friends, thank you for watching my video. See you all on next video. Bye bye.